திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்தின் மூலம் திருச்சிராப்பள்ளி மீனாட்சி பிள்ளை அவர்களின் நினைவு போற்றி 51வது ஆண்டாக வழங்கப்படுகின்ற இந்த விழாவுக்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும், மேடையில் இருக்கின்ற பெரியோர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். இம்மென்ன முன்னே 700 அம்மென்ன முன்னே 1000 ஆகாதோன்னு காலமேகம் தன்னை பற்றி பாடினார். இருந்தால் இருப்பேன், எழுந்தால் கவி காலமேகம் என்று. அது முற்றிலும் பொருந்தக்கூடியது நம்முடைய மகாத்மான் மீனாட்சி பிள்ளை அவர்களுக்கு. நிறைய பாடல்கள் எழுதிக் கொண்டே இருந்தார். அதை விட சிறப்பு, நிறைய மாணவர்களுக்கு மத வேறுபாடு பார்க்காமல் கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்தார் என்றால் தன்னுடைய வீட்டிலேயே அவருக்கு உணவளித்து கற்றுக் கொடுத்தார். அத்தகைய பெருமைக்குரிய பெருமானைத்தான் இன்றைக்கு நினைவு கூர்ந்து அவருடைய சார்பாக, அவருடைய நினைவாக நாம் பொற்கொடை வழங்குகிறோம். அதை பெறுபவர் கிருங்கை சேதுபதி அவர்கள், கிருங்கை சுக்கலிங்கம் சேதுபதி அவர்கள். அவர்களுக்கு நிறைய பெருமைகள் உண்டு. நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள், இதழ்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்களுக்கான கவிதை, சிறுவர்களுக்கான கதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள், வரலாற்று நூல், நம்முடைய அடிகளாரை பற்றி 45வது சன்னிதானம் அது மாதிரி வரலாறு பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். 1000 கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்கள். 1900 இந்த மேலைச்சோறு கல்லூரியே படித்தவர். அங்கேயே சில காலம் பணியாற்றிவிட்டு புதுச்சேரியில். எனக்கு திருவையாறு கல்லூரியில் படித்ததுனால எனக்கெல்லாம் கொஞ்சம் மேலைச்சோறுடையோட கொஞ்சம் பெருமை அதிகம். நான் எங்கள் கல்லூரி தான் ரொம்ப பெருமையான கல்லூரி என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அத்தகைய பெருமைக்குரிய திரு சேதுபதி அவர்களுக்கு புரஸ்கார் விருது என்று சொல்லப்படுகின்ற மாணவர்களுக்கான பால புரஸ்கார் விருது ஒரு முறை வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய விருதுகளை பெற இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்ச்சங்கத்திலே நம்முடைய விருதை பெறுகின்ற அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விருதை வழங்குவதற்காக 46வது குருமகா சன்னிதானம் அவர்கள் வந்து நம்மை பெருமைப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு முன்பாக இருந்த 45வது குருமகா சன்னிதானத்தை பற்றி ஒரு சில வரிகள் சொல்லியாக வேண்டும். மடம் என்றால் மக்கள் தான் இங்கே வர வேண்டும், மடத்தில் இருப்பவர்கள் வெளியே வரக்கூடாது என்று இருந்த ஒரு காலத்துல மடத்தில் இருந்து மக்களோடு மக்களாக வெளியே வந்து மக்களுடைய முன்னேற்றம் தான் மடத்தின் முன்னேற்றம் என்று முதல்ல சொன்னவர் 45வது குருமகா சன்னிதானம். எந்த வேறுபாடும் அவருக்கு கிடையாது. பெரியாரால் பாராட்டப்பட்டவர். அது எல்லாத்தோட ரொம்ப சிறப்பு. அவர் அம்மடத்துல முதல் ஆரம்பிக்கிற காலத்துல கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்கள் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். அதுல 10 கேள்விகளை எழுதி சன்னிதானத்துக்கு எழுதியிருக்கிறார்கள். சன்னிதானம் அந்த 10 கேள்விகளுக்கு முறையான பதில் கொடுத்துவிட்டு அவர்கள் 10 கேள்வி எழுதியிருக்கிறார்கள். இது மாதிரி பிரச்சனை கொஞ்சம் வளர்ந்து கொண்டே செல்வதை பார்த்த அறிஞர் பெருமக்கள், பெரியாரும் மக்களுக்கு நன்மை செய்கிறார், அடிகளாரும் மக்களுக்கு நன்மை செய்கிறார், இவர்களை சேர்த்து வைக்க வேண்டும் என்று நினைத்து ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவருடைய வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறார்கள். செல்லியப்ப முதலியார்னு ஒருத்தர் ஈரோட்ல, அவர் வீட்டுக்கு அடிகளார் போகிறார். அப்ப பெரியார்கிட்ட போய் கேட்கிறார்கள், அடிகளார் வந்திருக்கிறார், உங்களை பார்ப்பதற்கு அவரை அழைத்து வரலாமா என்று. பெரியாருடைய பண்பை அங்கேதான் பார்க்க வேண்டும், அது மரபு அல்ல. அடிகளாரை நாம் தான் சென்று பார்க்க வேண்டுமே தவிர அடிகளார் இங்கே தேடி வருவது மரபு அல்ல என்று சொல்லி நானே வருகிறேன்னு போனார். அங்கே போன உடனே மாடியில இருக்கிறார் அடிகளார்னு சொன்னார்கள். கீழே வர சொல்லி விடலாமா, நீங்கள் மாடி ஏறுவதற்கு சமம் இல்லை, அவரை அழைக்கக்கூடாது, நான் தான் மாடிக்கு செல்ல வேண்டும். மாடிக்கு செல்லுகிறார். அங்கே இருவர் அமர்வதற்கு உண்டான சோஃபா மாதிரி உட்கார்ந்து இருக்கிறார்கள். இது முறை அல்ல, மரபு அல்ல. அவர் தனி இருக்கையில் அமரட்டும், நான் முன்னால் ஒரு இருக்கையில் அமர்ந்து கொள்கிறேன் என்று அமர்ந்து கொண்டார். அப்பொழுது அடிகளார் கேட்கிறார், மக்களுக்கு நன்மை செய்கிறீர்கள், சமுதாயத்திற்கு தேவைப்பட்ட எல்லா முன்னேற்றமும் வர வேண்டும் என்று சொல்கிறீர்கள், ஆனால் இந்த கடவுள் மறுப்பு தான் கொஞ்சம் சங்கடமாக இருக்கிறது என்பது போல ஒரு கேள்வி கேட்டார். உடனே பெரியார் சொல்லுகிறார், கடவுளுக்கும் எனக்கும் என்ன விரோதம்? சரியாக சொல்ல போனால் அவரை நான் பார்த்தது கூட இல்லை. தன்னுடைய கருத்தையே கொடுத்தார், நான் அவரை பார்த்தது கூட இல்லை. ஆனால் கடவுளால் படைக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகின்ற மக்கள்ல தீண்டாமை இருக்கிறது,
உயர்வு தாழ்வு இருக்கிறது, வறுமை இருக்கிறது. இது ஏன் என்பதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்றார். உடனே அடிகளார் அவரிடத்தில் சொல்லுகிறார், இது கடவுள் ஏற்படுத்தியது அல்ல, மக்கள் தங்களுக்கும் ஏற்படுத்தி கொண்டதுங்கிறார். நீங்கள் சொல்வது 100% உண்மையாக இருக்கட்டும். மக்கள் ஏற்படுத்திய இதை ஏன் கடவுள் தட்டி கேட்கவில்லை என்று ஒரு கேள்வி கேட்டார். இப்படி அவர்களுடைய விவாதம் கொஞ்சம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியில் 2 பேருடைய கருத்துமே மக்கள் முன்னேற்றம் தான், மனிதகுல மேம்பாடுதான் என்று முடிவுக்கு வருகிறார்கள். அத்தகைய பெருமைக்கு பிறகு பெரியார் எந்த இடத்திலும் குன்றக்குடியடிகளாரை விட்டுக் கொடுத்ததில்லை, குன்றக்குடியடிகளாரும் பெரியாரை விட்டுக் கொடுத்ததில்லை. ஏனென்றால் மனிதகுல மேம்பாடுதான் அவருக்கு முக்கியம். திருமூலர் ஒரு பாட்டில் சொல்லுவார், படமாட கோவில் பரமக்கு ஈயில் நடமாட கோவில் நம்பர்க்கது ஆகா, நடமாட கோவில் நம்பர் போன்று ஈயில் படமாட கோவில் பரமற்கது ஆமேன்னு திருமூலர் திருமந்திரத்துல சொல்லுவார். இது படித்தவர்களுக்குத்தான் படித்தவுடனே புரியும், பாமர மக்களுக்கு புரிவது கடினம், எடுத்து சொன்னால்தான் புரியும். அடிகளார் சொல்லுவார், ஒருவர் வாழைத்தோப்பு வைத்தார். இந்த விவசாயம்னா மாற்றி மாற்றி செய்யணும். வாழை போடணும், அது முடிஞ்சோன்னு கரும்பு போடணும், பிறகு நெல் போடணும், பிறகு சிறுதானியம் போடணும். அப்பதான் மண் நன்றாக விளையும். ஒரே பயிரை போட்டுக் கொண்டிருந்தால் வராது. பல பயிர்களுக்கு பிறகு ஒரு வாழைத்தோப்பு வைத்தார். நல்ல தார், பெரிய பெரிய தார், பெரிய தாராக ஒன்று வெட்ட சொன்னார். வேலையாளர் கூப்பிட்டு கொண்டு போய் பழனிக்கு பக்கத்துல ஒரு 10 கல் துணை இருக்கும், கொண்டு போய் பழனி முருகனுக்கு கொடுத்து விட்டு வாழ்ந்தார். அந்த வேலைக்காரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறார். தார் வெட்டினா எல்லாமே பழுக்கிற வரையிலும் பார்க்கக்கூடாது. ஒரு 7-8 10 படம் பழுத்த உடனே அது வெட்டிடணும். அது மாதிரி வெட்டி அவர் ஒரு சாக்கில் போட்டு எடுத்துட்டு போறார். இது மாதிரி வெயில் காலம் போறதுக்கு தாகம் பசி அவருக்கு தாங்கல. சுற்றுமுற்று பார்த்தார், சாப்பிட எங்கேயும் இடம் இல்லை. உடனே அங்கேயே பார்த்தார், சாக்கு மூட்டையில் இருக்கிற அந்த வாழைக்காரை பார்த்தார். அங்கொன்று இங்கொன்றுமாக பழம் இருந்தது. ஒரு 4 பழத்தை பறித்து சாப்பிட்டு விட்டார். கொண்டு போய் பழனி முருகனுக்கு கொடுத்துட்டு வந்துட்டார். வந்துட்டு அவர் பார்த்தாரோ பார்க்கலையோ தெரியாது. பொதுவாக நாம் எதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது கனவுல வரும். அன்றைக்கு இரவு கனவுல முருகன் வந்தார். முருகன்கிட்ட பேசுறார், சுவாமி, தங்கள் பாக்கியமே எனக்கு பெரும் பாக்கியமாக இருந்தது. வாழைத்தோப்பும் மிகச் சிறப்பாக வளர்ந்திருந்தது. தங்களுக்கு ஒரு வாழைத்தார் எடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று இவர் முருகனிடத்துல சொல்றார். முருகன் சொல்றார், எங்கப்பா முத்தார் அனுப்புனேன், 4 பழம் தானே எனக்கு வந்துச்சு அப்படிங்கிறார் முருகன். உடனே வேலைக்காரன் கூப்பிட்டு அவசர நேரத்தில் கேட்கிறார், என்னப்பா கனவு இப்படி கண்டேன், நீ என்ன இருக்குது? அப்பதான் அவன் சொல்றான், சாமி கோச்சிக்காதீங்க, எனக்கு ரொம்ப பசியா இருந்துச்சு, 4 பழத்தை நான் சாப்பிட்டுட்டேன், மீதியை தான் கொண்டு கொடுத்தேன். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? படமாட கோயில் பரமற்குன்று ஈயின் நடமாட கோயில் நம்பர்க்கென்று ஆகா. கோவில் இருக்கிற இறைவனுக்கு கொடுத்தால் அது மனிதனுக்கு ஆகும் என்று ஆகாது. ஆனால் நடமாட கோவில் நம்பர் கொன்று ஈயின் படமாட கோவில் பரமற்கது ஆமே திருமூலர் பாடிய பாடல். அதற்கு அப்படியே எளிமையாக சொன்னவர் 45வது குருமகா சன்னிதானம். ஏன் அவரை பற்றி இவ்வளவு நேரம் சொல்லுகிறேன்? ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழே வேறு தாவரங்கள் வளர்வது ரொம்ப கடினம். அந்த மகா சன்னிதானம் ஒரு ஆலமரம் போல் பல விடுதுகள் விட்டு வேர் பாய்ச்சி எல்லாருக்கும் நிழல் கொடுத்தவர். அதற்கு அடுத்தாற்போல ஒரு சன்னிதானம் வந்தால் அவர் எவ்வளவு அதை பாதுகாக்க வேண்டும், எப்படி அதை விட சிறப்பானதாக ஆக்க வேண்டும் என்றால் அது எவ்வளவு சிரமம் என்று தெரியும். ஆனால் அதை பொருட்படுத்தாமல் கல்விதான் வறுமையை போக்கக்கூடிய மிகச்சிறந்த வழி என்று சொல்லி அதற்கு முதலிடம் கொடுத்து மிகச் சிறப்பாக வளர்த்து வருபவர் தான் நம்முடைய அடிகளார். அவர் சொன்னார், பட்டம் ஏற்றுக்கொள்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை எனக்கு இன்றைக்கும் படித்தது நினைவு இருக்கிறது. தமிழ் இந்து பத்திரிகையில் வந்திருந்தது. சிறிய குருவியின் தலையில் இமயத்தின் சுமை இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சிறிய குருவியின் தலையில் இமயத்தின் சுமை இறக்கி வைக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கை சிறகை நீங்கள் தருவீர்கள் எனும் நம்பிக்கையுடன் இருக்கிறேன், ஏற்கிறேன். எவ்வளவு அருமையான பட்டத்துக்கு வந்தவுடனே ஆகா நான் வந்து விட்டேன் எல்லாரும் அடிமைகள் தான் நினைக்கல. சிறிய குருவியின் தலையில் இமயத்தின் சுமை இறக்கி வைக்கப்பட்டுள்ளது. அப்ப எவ்வளவு அடக்கத்தோடு எவ்வளவு பணிவோடு அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், நம்பிக்கை சிறகை நீங்கள் நல்குவீர்கள் என்னும் நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன், இதை ஏற்கிறேன்னு சொன்னார். அத்தகைய பெருமைக்குரியவர். பசியை போக்குகின்ற வள்ளலாரை பற்றி அடிகளார் பேசினால் நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
அதுல ஒரு எடுத்துக்காட்டு சொன்னார். ஒரு முறை அவர்கள் சொன்னார்கள், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர். ரஷ்யா குண்டு போட்டு உக்ரைன்ல மாடு மாளிகை எல்லாம் இடித்து விட்டனர். அப்ப அங்க இருக்கிற போர் வீரர்கள் ஒரு சிறிய பையன் உயிரோடு இருப்பதை பார்க்கிறார்கள். அவனை பிடித்து வைத்து கொண்டு கேட்கிறார்கள், நீ ரஷ்யனா உக்ரைன்காரனா, நீ கிறிஸ்துவரா நீ முகமதியரா? ஒன்றுமே சொல்லல. அந்த பையன் பயந்து கொண்டிருக்கிறான். ஒரு போர் வீரன் அரவணைத்து தட்டி கொடுத்து என்னன்னு கேட்கிறார். ரொம்ப பசிக்குது என்று சொன்னான் அந்த பையன். அப்ப பசியின் கொடுமைதான் முதல்ல போக்க வேண்டியது. அதைத்தான் வள்ளலார் சொன்னார் என்று நம்முடைய அடிகளார் மிக மிக அழகாக இதனை எடுத்து சொல்லுவார். அவர் சொன்னதை எனக்கு சொல்ல தெரியவில்லை, அவ்வளவு அழகாக சொல்லுவார். அத்தகைய சிறப்பு. அடுத்தாற் போல சொல்லுவார், இது ஏழை மடம், ஏழைகளின் மடம் என்பது அடிகளார் அடிக்கடி சொல்லியிருக்கிற வாக்கு. ஏனென்றால் ஏழைகளுக்காக, அவர்களுடைய உயர்வுக்காக அந்த மடம் அவ்வளவு சிறப்புகளை செய்திருக்கிறது. ரத்த தானம் தான் இந்த உலகத்துல, அன்னதானம் உண்டு, எல்லாம் உண்டு. ரத்த தானத்தை பற்றி மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். ஒரு முறை அவர் அடிகளார் பேசியதை கேட்டு நான் எங்கோ படித்திருக்கிறேன். விவேகானந்தர் தன்னுடைய தாயிடத்துல நான் துறவு மேற்கொள்ள போகிறேன் என்று அனுமதி கேட்கிறார். தாய் உடனே சொல்லுகிறார், போய் கத்தி எடுத்து கொண்டு வான்னு சொல்லுகிறார். அவர் கத்தி எடுத்துட்டு வர்றார், இப்படி கொடுக்கிறார், நீ போ, அனுமதி கிடையாது தாங்க தாய். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து நான் துறவியாக போகிறேன், அனுமதி கொடுக்கணும்னு தாய் இடத்துல கேட்கிறார். கத்தி எடுத்துட்டு வாங்க கொடுக்கிறார், நீ போ, இப்ப கிடையாது. இது மாதிரி பல முறை சொன்ன பிறகு ஒரு முறை எடுத்துக்கொண்டு வருகிற பொழுது பார்க்கிறார், உனக்கு நான் அனுமதி தர மனம் வந்து விட்டது. என்ன காரணம் என்றால், அதுவரை கத்தியை எடுத்து கைப்பிடியை தான் பிடித்துக் கொண்டு தாயிடத்துல கொண்டு வந்து இப்படி கொடுத்தார். அப்பொழுதுதான் அவருக்கு மனம் கொஞ்சம் பக்குவப்பட்டு கைப்பிடியை அந்த பக்கம் நீட்டி கூர்மையை கையிலே பிடித்துக் கொண்டு வந்து கொடுத்தார். அப்போ துறவு மனப்பான்மை வந்து விட்டால் துன்பமும் அதனால் வரக்கூடிய துயரமும் ஆபத்தும் தனக்கு என்று இருக்க வேண்டும். துறவிகளுடைய உள்ளம் நன்மையும் பரிசும் அதனால் வரக்கூடிய பாதுகாப்பும் மக்களுக்கு என்று இருக்க வேண்டும். அதுதான் துறவு மனப்பான்மையுடைய முதல் எண்ணம். அதை அடிகளார் மிக அழகாக எடுத்து சொல்லுவார்கள். கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதை நினைக்கிற பொழுது அடிகளாருடைய தாயாரை பற்றியும் எனக்கு நினைவு வருகிறது. துறவு மேற்கொள்ளுகிற பொழுது எந்த தாய் சரி என்று சொல்லுவார்கள்? இவர்களுக்கும் அதுவேதான் அமைந்திருக்கிறது. கடைசி கட்டம் மாடியிலே அடிகளார் அமர்ந்திருப்பதாக நான் படித்திருக்கிறேன். கீழே தாய் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். மாடியிலிருந்து இறங்கி வருகிறார்கள். அடிகளார் தாயை பார்க்கிறார், ஒன்றுமே பேசவில்லை, அவர்களும் பேசவில்லை. அதற்கு முன்பெல்லாம் அந்த தாயினுடைய பழக்கம் என்ன என்றால், அடிகளாருடைய உடைகளை எடுத்து அடிக்கடி தடவி பார்த்து கொண்டிருப்பாராம். துறவு மேற்கொண்ட பிறகு நான் எங்கோ படித்த நினைவு, எப்பொழுதோ படித்திருக்கிறேன். அப்படியெல்லாம் இருந்து அதுதான் கடைசியாக தாயாரை பார்த்தது. அதற்கு பிறகு அவர் பரிபூரணம் அடைந்து விட்டார் என்றுதான் சொல்லுவார்கள். அவரை அதை நினைக்கிற பொழுதும் அதை சொல்லுகிற பொழுதும் தன்னை அறியாமலே உணர்ச்சி வயப்படக்கூடியவர் நம்முடைய அடிகளார் அவர்கள். அத்தகைய பெருமைக்குரிய அடிகளாருடைய பெருமைகளை என்னால் சொல்ல முடியாது. வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ரொம்ப அழகா, துறந்தார் பெருமை துணை கூறி வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டிருந்தார். மக்களுக்காக, மக்களுடைய நன்மைக்காக, மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக எந்த துறவி இருக்கிறாரோ அந்த துறவியினுடைய பெருமையை யாராலும் சொல்ல முடியாது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஓமை சொல்லுகிறார். வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டிருந்தார். வாழ்ந்து மறைந்தவர்களை நான் எண்ணி சொல்லிவிடுவேன் என்று ஒருவர் எண்ண ஆரம்பித்தால் அது எப்படி இயலாதோ அதை போல துறவிகளுடைய பெருமைகளை சொல்ல வேண்டும் என்றால் அது யாராலும் இயலாது. இருந்தாலும் எனக்கு இலக்கியம் கை கொடுக்கிறது. குறுந்தொகையிலே ஒரு வரி உண்டு, 3 வரிகளை மட்டும் சொல்லுகிறேன். நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவென்று. அதுக்கு மேல வரும், குறிச்சி பூ கொண்டு பெருந்தே கிடைக்கும் நாடனோடு நட்பேன் வரும். அதெல்லாம் வேற. 3 நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவென்று. அடிகளாருடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் அது நிலத்தினும் பெரிது, வானினும் உயர்ந்தன்று. இந்த உலகத்துல 3 பங்கு தண்ணீர். அது மட்டுமல்ல, தரைக்குள்ளே தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கிறது. கிணறாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீர், ஆறு, முன்னீர்னு பேர். மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர். இந்த நீரிலும் ஆறளவென்றே.
இந்த மூன்றையும் எது நிலத்தினும் பெரிதே, வானிலும் உயர்ந்தன்று, நீரிலும் ஆறளவென்றே என்று குறுந்தொகையில சொன்னதை போல நம்முடைய அடிகளாருடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்றால் இதைத்தான் என்னால் சொல்ல முடியும். அத்தகைய பெருமைக்குரிய அடிகளாருடைய கரங்களால் இன்றைக்கு சேதுபதி அவர்கள் திருச்சிற்றம்பலம் மீனாட்சி அவர்களுடைய அவருடைய நினைவு விருதும் பொற்கடியும் பெற இருக்கிறார்கள். அத்தகைய பெருமை கிடைத்தது மிக மிக அருமை. அத்தகைய அடிகளாருடைய உரையை நீங்கள் கேட்க விரும்புவதைப் போல நானும் அளவு கடந்த ஆசையோடு கேட்க காத்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கு இடையூறாக இல்லாமல் அவருடைய பெருமையை மீண்டும் அந்த வரிகளை சொல்லி, நிலத்தினும் பெரிதே, வானிலும் உயர்ந்தன்று, நீரிலும் ஆறளவென்றே என்று கூறி அடிகளாருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வருகிறேன். நன்றி, வணக்கம்.